குழுக்கள்ல அவங்க தான் இந்த மாதிரி அந்த இதை நீ எடுத்து கட்சிகளுக்குள்ள சொல்லலாமா? அதிருப்தி இதை இருக்கு நீ அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு. சொல்லலாமா? இவர் எதுக்கு போய் பீதாம்பரம் இல்ல இப்ப சரி பொருத்தினார்? ஓகே அப்படி பார்த்தா இப்ப இசக்கி இரு, சுப்பையா நான் சொல்லி கேட்பதற்கு பதில் சொல்லு. எதற்கு போய் பீதாம்பரம் பொருத்தினார்? ஒரு கட்சியை விட்டு வருவதற்கு, உன்னுடைய கட்சிக்கு வாக்களிப்பதற்கு எதற்காக நீ போய் அவர்கள் வீட்டில் நின்றாய்? ஒரு முதலமைச்சர் தப்பான மனிதர்களை தனக்கு வாக்களிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வீட்டில் போய் தப்பான வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களை வாக்களிக்க வைத்து விட்டு பிறகு அவர்களை ரோட்டில் விட்டு விட்டாயே, இது அதைவிட மோசமான நம்பகத்தன்மை. கடைப்பிடிக்கிற விதமே மோசமாக இருக்கிறது. மக்களிடம் போனால் மறுபடியும் உனக்கு வாக்களிப்பார்கள். போ, உனக்கு போதிய பெரும்பான்மை இல்லை. எதற்கு தொங்குகிறார்? கம்யூனிஸ்ட்காரனையும் ஸ்டாலினையும் பிடிக்கிறதுக்கு தொங்குகிறார். ஸ்டாலின் தான் உனக்கு முட்டு கொடுத்து வைத்திருக்கிறார். நேரம் தெரிந்து உருவுவதற்காக உனக்கு முட்டு கொடுக்குறார். சரி ஐயா, இப்போ நீங்க சொல்றதவே எடுத்துப்போம். இப்போ சிவி சண்முகம், வேலுமணி அவங்க குரூப்பும் சரி, இப்போ ராஜினாமா செஞ்ச இவங்க எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு இது, எங்களுக்கு இப்போ இந்த அதிமுக மேல நம்பிக்கை இல்ல. இவங்களால தான் அதிமுகவே மக்களிடம் நம்பிக்கை இல்ல, ஏன் வெளில திரும்ப நான் சொல்ல, இவங்களால தான் அதிமுகவே நம்பிக்கை இழந்தது. வேலுமணி, சிவி சண்முகம் இவர்களெல்லாம் முன்பு எவ்வளவு சொத்துக்கு உரியவர்களாக இருந்தார்கள், இப்பொழுது எவ்வளவு சொத்துக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்து தான் அதிமுகவே தோற்கடித்தார்கள். 1,70,000 கோடியை தவிர எனக்கு மண்டையில் வேறு எதுவும் நினைவுக்கு இருக்காது. கனிமொழி, ஆவணராஜா 2 பேரும் காங்கிரஸ் ஆட்சியை விட்டு இறக்கியவர்கள் அவர்கள் தான். அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஏறவே முடியவில்லை ஆட்சியில். ஆனால் அவர் பேசிய ஓமையில் என்ன தப்பு? இல்ல இப்போ ஸ்டாலின் அவர்கள் கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தானே இவங்க வந்து இந்த டெசிஷனை எடுத்துட்டு இப்ப அங்க போயிருக்காங்க. ஐயுஎம்எல் ஆகட்டும் சரி, இல்ல சிபிஎம் சிபிஐ கட்சிகள் ஆகட்டும் சரி. அப்படின்னா எதுக்கு திட்டுறா? நீ தப்பா சொல்ற. அப்புறம் எதுக்கு திட்டுறாரு ராஜா? அப்புறம் எதுக்கு திட்டுறாரு? எங்களோட இப்ப கம்யூனிஸ்ட திட்டலையே. நான் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டது புரட்சி என்று கருதுகிறவன் நான். கிரிமினலை மந்திரியாக ஆக்குவது, KN நேருவின் மீது நடவடிக்கை எடுக்க விடாமல் பண்ணியிருக்கிற அட்டூழியங்களுக்கு ஒரு கணக்கே கிடையாது. மம்தாவும் ஸ்டாலினும் தோற்கடிக்கப்பட்டது எல்லா வகையாலும் நியாயம் என்று நம்புகிறவன் நான். CBSE பள்ளிக்கூடத்தை அவன் ஏன் நடத்துகிறான் என்று ஸ்டாலின் கேட்டிருக்கிறாரா? விஜய் கேட்பாரா? எதற்கு CBSE பள்ளிக்கூடத்தை திமுக ஆதரித்தது? 40 லட்சம் பணம் தருகிறான். ஆகவே இவர்கள் ஆதரித்தார். 40 லட்சம் பணம் தருகிறான், அனுமதி. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் EMI ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே EMIல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் EMI. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் மற்றும் முன்னாள் MLA பழக்கருப்பையா ஐயா தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க ஐயா? ADMKல நம்ம போன வாட்டியே வந்து பேசும்போது அந்த மாதிரிலாம் யாரும் பெருசா போக மாட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னீங்க. இனியோட சேர்த்து இன்றைக்கே 3 பேர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதுவும் இசக்கி சுப்பையா வந்து ராஜினாமா பண்ணதுக்கு என்ன ரீசன்னு கேட்டால், இந்த கட்சியில் வந்து எங்களுக்கு அதிருப்தி இருக்குது, ஆனால் போக போகிற அந்த தாவேகா கட்சியில் வந்து எங்களுக்கு நல்ல வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர்கள். இதில் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நான் ஒன்று சொல்லுகின்றேன், இந்த கட்சி தாவுகின்ற போக்கை ஆதரித்தது விஜய். இவர்கள் இல்லை என்று சொல்வார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த விஸ்வநாதன், இந்த வேலுமணி, இந்த சிவி சண்முகம், இந்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் எல்லாரும் ஊழலில் திளைத்தவர்கள். இவர்களின் மீது ஏராளமான வழக்குகள் இருக்கின்றன. இவர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கிறார்கள். இவர்கள் 5 பேர் மந்திரியாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நீ மந்திரியாவாய், நாங்கள் என்ன செய்வது என்று மற்ற MLAக்கள் கேட்டார்கள். உங்களுக்கு பணம் தருகிறேன் என்று ரீமா ரோஸ் போனார். மாப்பிள்ளை இங்கே ஆள் பிடிக்கிறார், மாமியார் அங்கே ஆள் பிடிக்கிறார். இவர்களுடைய பணம் தான் விளையாண்டது. யாருடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக? விஜயினுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக. எடப்பாடி ஆள வேண்டும் என்று இங்கே MLA சீட்டு வாங்கினார். எடப்பாடி ஆள முடியவில்லை, விஜய் ஆழ்வார் என்றால் இவர் ஆள் திரட்டி கொண்டு ஆடு மாடுகளை மேய்ப்பது போல மேய்த்து கொண்டு போய் அங்கே விடுவார். இதில் ஆட்டுச்சீட்டு பணத்தை பயன்படுத்துவார்கள். இதற்கு சிவி சண்முகம் வீட்டிற்கு முதலமைச்சர் ஏன் போனார் என்பதுதான் கேள்வி. அவர்கள் ஊழல்வாதிகள். அவர்கள் உன்னுடைய இடத்திற்கு வருவதற்கு 2 காரணம். ஒன்று, மந்திரியாக வேண்டும். இன்னொன்று, தன் மீது ஏற்கனவே இருக்க வழக்குகள் தாங்கள் மந்திரியாக ஆகிவிட்டால் அமுக்கிவிடவர். விஜய் ஆட்சி நேரிய ஆட்சி என்று சொன்னால் இவர்கள் மந்திரியாக ஆவதன் மூலம் அவர்கள் மீது உள்ள வழக்குகளை எடுக்க முடியாது. ஆகவே மந்திரியாவதில் கொள்ளையடிக்கலாம், இன்னொன்று தங்களுடைய வழக்குகளை அமுக்கி விடலாம். இது 2க்காகவும் அவர்கள் வருகிறார்கள். நீ எதற்காக போய் அவர்களுக்கு பீதாம்பரம் போர்த்தினாய், மாலை போட்டாய்? உனக்கு ஒரு நோக்கம் இருந்தது. இந்த 10 பேர் தவிர நமக்கு பலமான ஆதரவு ஒன்று வெளியே இருந்து வர வேண்டும்.
அவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். மனிதர்கள் ஆசைக்கு ஆட்பட்டவர்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் அவர்களெல்லாம் கலைந்து விடுவார்கள். ஒரு பெண்ணையே புருஷனை விட்டு வா என்றால் உனக்கு பெரிய தாலுகாவில் பாதி எழுதி வைக்கிறேன் என்றால் வந்து விடுவாள். அப்படித்தான் இவர்கள் வந்தார்கள். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அது பெண் அப்படி இல்லை, தமிழ்நாட்டு பெண்கள் அப்படி இல்லை. அது அது உவமானத்துக்கு சொல்கிறேன். ஒருத்தன் பொண்டாட்டியை கலைச்சி கூட்டிக்கின்னு வந்தால் கடைசி உள்ள வச்சுக்கணும். அது தப்பு. இன்னொருத்தன் பொண்டாட்டியை கூட்டிக்கின்னு வர நினைக்கிறது தப்பு. கூட்டிக்கின்னு வந்தால் கடைசி உள்ள வச்சுக்கணும். அவளை கூட நடுரோட்டில் விட்டு போனால் அவள் வாழ்கிறது அங்கே வாழ்கிறதும் கெட்டு இங்கே வாழ்கிறதும் கெட்ட மாதிரி இந்த விஸ்வநாதன் இவர்களெல்லாம் வாழ்வதை கெடுத்து விட்டார் நம்முடைய விஜய். ஐயா, குதிரை பேரம்ன்ற அந்த வார்த்தையை விட நீங்க பேசுற இந்த ஓமானம் விளங்குறதுக்காகத்தான். நான் திருக்குறள்லேருந்து கூட காமத்துப்பாலுக்கு பொற்பால் ஓமை சொல்லுவார் திருவள்ளுவர். அது இருக்கட்டும், உவமை தானே. அதாவது ஒருத்தன் பெண்டாட்டியை கலைச்சி கூட்டிக்கு வர்றது எவ்வளோ பெரிய குற்றமோ அது மாதிரி ஒரு கட்சியில் இருக்கிறவனை கலைத்து கூட்டி கொண்டு வருவது அவ்வளோ பெரிய குற்றம்னு விளங்குவதற்காக. அவர் தான் கிளியரா சொல்றாரு, நாங்க கூப்பிடல, அவங்க தான் இந்த மாதிரி அந்த இதை நீ எடுத்து சொல்லலாமா? இதை நீ எடுத்து சொல்லலாமா? இவர் எதுக்கு போய் பீதாம்பரம்? சரி, ஓகே, அப்படி பார்த்தா இப்ப இசைக்கு இரு, நான் கேட்பதற்கு பதில் சொல்லு. எதற்கு போய் பீதாம்பரம் பொருத்தினார்? எதற்கு அவர்கள் வீட்டுக்கு சென்றார்? அவர்கள் என்ன யோக்கியதை உடையவர்கள்? ஒரு கட்சியை விட்டு வருவதற்கு, உன்னுடைய கட்சிக்கு வாக்களிப்பதற்கு எதற்காக நீ போய் அவர்கள் வீட்டில் நின்றாய்? ஒரு முதலமைச்சர் தப்பான மனிதர்களை தனக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் வீட்டில் போய் தப்பான வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களை வாக்களிக்க வைத்து விட்டு பிறகு அவர்களை ரோட்டில் விட்டு விட்டாயே, இது அதைவிட மோசமான நம்பகத்தன்மை. நான் சொல்கிறேன், முதலில் அவர்களை போய் கலைத்தது தப்பு. கலைத்து விட்டால் நான் சொன்ன அந்த ஓமை தான் புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஓமை. கூட்டிகிட்டு வந்துட்டியல்ல, அப்புறமாவது அவளை வச்சுக்க. சரி ஐயா, நீங்க இருங்க. அப்புறம் என்னத்துக்கு அவனை ரோட்டில் விடுறது? அவன் என்ன பண்ணுறான் பாருங்க. இப்போ கேவலமாக அலைகிறார்கள், அவர்கள் கேவலமாக அலைகிறார்கள். இது இப்போ எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அவங்களுக்குலாம் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவங்க ஒழுக்கம் கிடையாது வந்து கலைக்கிற அளவுக்கு தான் இவங்க இருக்காங்க. இல்லை ஆமாம், இருக்கிறார்கள்ல. ஆசாபாசங்களின் மீது விளையாடுகிறார்கள், ஆகவே கலைப்படுகிறார்கள். யாரை ராஜாஜிவா கலைக்க முடியும்? காமராஜரையா கலைக்க முடியும்? கம்யூனிஸ்டுக்காரனை கலைக்க முடியுதா? இன்றைக்கும் கலைக்க முடியுதா கம்யூனிஸ்ட்காரனை? கேவலம் என்று நினைக்கிறானே, பணக்காரனோடு சேருவதே கேவலம் என்று நினைப்பான் அவன். அப்போ இவங்களுக்கு தான் இருங்க இந்த வரேன். இவங்களுடைய மோசமான ஒழுக்கத்தின் மீது, அவர்களுடைய பலவீனத்தின் மீது நீ எதுக்கு விளையாண்ட? நீ எதற்கு அவர்கள் வீட்டுக்கு போன? அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டின? 25 பேரையும் ஓட்டு போட வச்ச? மறுநாள் எதற்கு அவர் ரோட்டில் விட்ட? இதை விட மோசமான ஒரு தன்மை உலகத்தில் உண்டா? இது நேரிய தன்மையாது. இது லாட்ரி சீட்டுக்காரன் இங்கே உட்காந்துக்கணும் இந்த வேலையை செய்கிறாரு. அங்கே லாட்ரி சீட்டுக்காரன் மாமியா உட்காந்துக்கணும் விஜய் கட்சிக்கு ஆள் சேர்க்குறாரு பணம் கொடுத்து. இந்த 5 பேருக்கு தானே மந்திரி கிடைக்கும், மற்றவனுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? அவங்களுக்கெல்லாம் பணம் தானே கிடைக்கும். அவர்களை சேர்த்தார். இப்போ எல்லாரையும் ரோட்டில் விட்டு வந்து விட்டாயே, இப்போ அவர்கள் கதியெல்லாம் என்ன ஆகும்? இப்போ அவன் போய் மறுபடியும் சரண்டர் ஆக போனால் அவன் எடப்பாடி சேர்த்துக்குவாரா? இது ரொம்ப பெரிய நம்பிக்கை மோசடி. என்னுடைய கருத்து, நீ கூட்டி வந்தது, அவர்களை ஊக்குவித்தது, கட்சி மாற ஊக்குவித்தது, பதவி தருகிறேன் என்று நம்பிக்கை ஊட்டியது ஒரு பெரிய மோசடி. அப்புறம் கூட்டி கொண்டு வந்த பிறகு, வாக்களித்த பிறகு அவர்களை ரோட்டில் விட்டது அதை விட பெரிய மோசடி. இதெல்லாம் லாட்ரி சீட்டுக்காரங்களுடைய மண்டையில் தான் இந்த யோசனையெல்லாம் உதிக்கும். இவர்களுடைய கட்டுப்பாட்டில் நீ இருக்கிறாய். திருவிழாவில் காணாமல் போன பிள்ளை மாதிரி திருவென்று விழித்து கொண்டிருக்கிறாய் நீ. நான் சொல்கிறேன் சார், இப்போது ஒன்று, இப்பொழுது அதற்கு அடுத்த கட்டத்துக்கு போய்விட்டார்கள். இவர்களையெல்லாம் ராஜினாமா பண்ண வைத்து பிறகு உங்களுக்கு மீண்டும் விசில் சின்னத்தை தருகிறோம், வெற்றி பெற்று வாருங்கள், பதவியும் தருகிறோம் என்று சொல்லி அவர்களெல்லாம் ஒரு வெற்றி பெற்றவர்களை 2 நாளில், 5 ஆண்டுகளுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றவர்களை 2 நாளில் ராஜினாமா செய்ய வைக்கிறார்கள். இது ஏற்கனவே நீ கொடுத்த வாக்குறுதியை ஒன்றையும் நிறைவேற்றவில்லை. அவனெல்லாம் ரோட்டில் இருப்பது தெரிகிறது. இப்பொழுது இவன் விசில் சின்னம் உனக்கு தராவிட்டால் என்ன செய்வாய்? சரி, தருகிறான் என்றே வைத்துக்கொள்வோம். நான் ஒன்று சொல்லுகிறேன், தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்து கொள்வதற்காக நேரிய வழிமுறைகளை விட்டுவிட்டு முறையற்ற வழிமுறைகளை கடைப்பிடித்து ஆட்சியை தக்க வைக்கின்ற அவனுடைய ஆட்சி கடைசி வரை நேரிய ஆட்சியாக இருக்காது. நீ கடைப்பிடிக்கிற விதமே மோசமாக இருக்கிறத. மக்களிடம் போனால் மறுபடியும் உனக்கு வாக்களிப்பார்கள். உனக்கு போதிய பெரும்பான்மை இல்லை. எதற்கு தொங்குகிறாய்? கம்யூனிஸ்ட்காரனையும் ஸ்டாலினையும் பிடித்து எதற்கு தொங்குகிறாய்? ஸ்டாலின் தான் முட்டு கொடுத்து வைத்திருக்கிறார். வேண்டும் என்கிற போது முட்டை உருவார். அவர் மீது பற்றால் அல்ல, நேரம் தெரிந்து உருவுவதற்காக உனக்கு முட்டு கொடுக்குறார். இதில் 4 பேர் சோரம் போய்விட்டார்கள். முஸ்லீம் லீக்கு, திருமாவளவன் எல்லாரும் அது மந்திரி பதவி எந்த பிறவியில் கிடைக்கப் போகிறது என்று இங்கே வந்து விட்டார்கள். அவர்களெல்லாம் 60 ஆண்டு விசுவாசம் பேசினார்கள். முன்பும் திமுக, இப்பொழுதும் திமுக, நாளையும் திமுக,
வாழ்நாள் இருக்கிற வரையிலும் நீர் உள்ள அளவும் நிலம் உள்ள அளவும் வான் உள்ள அளவும் கடல் உள்ள அளவும் திமுக என்று சொன்னவர்களெல்லாம் மந்திரி பதவியோடு போய் சேர்ந்து விட்டார்கள். சரி, இன்னும் 4 பேர் இருக்கேன், இதுக்கெல்லாம் ஆட்படாதவன். எனக்கு இந்த கம்யூனிஸ்ட்காரங்கிட்ட கடைசி பட்ச இந்த சிறப்பு இருக்கு. நிற்கிறான் பாருங்க. சரி, அவனுக்கு சனாதனம் பேசியவர்களெல்லாம் இனிமேல் என்ன தனம் பேசுவார்கள்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம விஜய் நம்பியெல்லாம் ஜனாதனம் பேச முடியாது. அது மைய அரசை எதிர்ப்பது என்பது ரொம்ப வலுவான செயல். அதை விஜயே செய்ய போவதில்லை. செய்ய மாட்டாருன்றீங்களா? செய்ய போவதில்லை, வலுவாக செய்ய மாட்டார். சும்மா பேருக்கு அவர் வாழ்நாளில் ஒரு முறையாவது பிஜேபியை ஒரு கருத்து குறித்து விமர்சித்திருக்காரு. நான் 1000 தடவை விமர்சித்திருக்கேன். உன்னுடைய டிமானிட்டைசேஷன் தப்பு. டீலிமிட்டேஷன் இல்லை, டீலிமிட்டேஷனில் நீ செய்ய போவது தப்பு. டிமானிட்டைசேஷனுங்கிற கொள்கையே தப்பு. மக்கள் தவித்தது தான் மிச்சம். அதே சமயத்தில் நீ செஞ்ச சரியான செயல்களையும் நான் பாராட்டியிருக்கேன். அது வேறு செயல். ஒரு கட்சியை செயல்களின் அடிப்படையில் தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர முழுமையாக எதிர்ப்பது, முழுமையாக பழிப்பது என்பது கிடையாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உன்னால் கொள்கை எதிரி என்று சொல்லிக்கொள்ள முடியுமே தவிர, நீ கிறிஸ்துவனாக இருப்பதால் இந்துத்துவா கட்சிக்கு போகமாட்டாய் என்று நம்பிக்கையை தவிர நீ ஒரு நாளும் அவர்களை விமர்சிக்க உன்னால் முடியாது. பயம்ன்றீங்களா? ஆமாம், அப்புறம் வேற என்ன இருக்கு? ரைடு வந்துரும், அனுப்பி விட்டுருவாங்க. அது ரெய்டெல்லாம் கிடக்கட்டும். வாட்சி ஏதோ ஒரு பயம் இல்லாவிட்டால் அதற்கு நம்ம பேச வேண்டியதானே தைரியமாக. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கட்சியிலிருந்து கலைத்து கூட்டி வந்து உன்னுடைய சின்னத்தில் நீ நிறுத்துகின்ற முறை என்பது உன்னுடைய பெரும்பான்மையை பெருக்கிக் கொள்வதற்கு நீ கடைப்பிடிக்கின்ற நெறியற்ற முறை அது. நீ போய் பீதாம்பரம் போர்த்தி அவனை வாக்களித்தது ஒரு நெறியற்ற முறை. 2வது, அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து உன்னை என்னுடைய ஆட்களாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று பெரும்பான்மையை பெற நினைப்பது 2வது நெறியற்ற முறை. இப்பொழுது மற்றவற்றையெல்லாம் பார்க்காமல் நான் சொல்கிறேன், அதிமுக காரன் கட்சி தாவும்படி ராஜினாமா செய்யும்படி செய்யப்பட்டிருந்தால் அதிமுக காரனை நிறுத்த வேண்டும். அந்த தொகுதியில் வேற ஒரு சின்னத்துக்காரன் கட்சி மாறும்படி செய்யப்பட்டிருந்தால் அவனை நிறுத்த வேண்டும். மாற்று கட்சிகள் யாரும் நிற்கக்கூடாது. அவனை எதிர்த்து விசிலும் இதுவும் போட்டி போட வேண்டும். தப்பான முறையில் பெரும்பான்மை சேர்ப்பது நியாயமா இல்லையா என்று மக்கள் பதில் சொல்லட்டும். எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிடும் இல்லையா? இப்போ அதை தான் சொல்லட்டும் என்று சொல்லுவேன். அப்பொழுதும் அவர்கள் தப்பான முறையில் ஆள் கூட்டி வருவது, தப்பான முறையில் ராஜினாமா செய்ய வைப்பது, தப்பான முறையில் தன்னுடைய சின்னத்தில் நிறுத்துவது, பிறகு இவர்களை தன்னுடைய கட்சிக்கு பெரும்பான்மைக்கு பயன்படுத்தி கொள்வது, அதுக்கு மக்கள் ஆதரிக்கிறார்களா இந்த தப்பான முறையை என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. இது இப்படி இடைத்தேர்தல் வரப்போகுது, நம்ம அதை பார்க்க தான். இடைத்தேர்தல் என்ன பண்ண வேண்டும் என்று நான் சொன்னதை நீ விட்டுட்ட. அதிமுக காரனுடைய ஆள் போய் ராஜினாமா செய்திருந்தால் அந்த இடத்தில் அதிமுக காரன் தான் நிற்க வேண்டும். அவனை எதிர்த்து விசிலை தவிர வேற எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. அது நம்ம டிசைட் பண்ண முடியாது இல்லை. அப்படின்னு நான் யோசனை தானே சொல்றேன். நான் தான் நம்ம 2 பேரும் டிசைட் பண்ண போறோம்னு தான் இவ்வளவு பேசுறமாங்க. அதுதான் யோசனை சொல்றேன். சரி, அந்த கட்சி தான் நிற்க வேண்டும், மற்ற எந்த கட்சியும் நிற்கக்கூடாது. திமுக காரன் கட்சி மாறுபடி செய்யப்பட்டிருந்தால் திமுக காரன் நிற்கட்டும். இது ரொம்ப முறைகட்ட தன்மை. நேர்மையான ஆட்சி என்ற பெயரால் ஒரு கட்சியில் இருக்கிறவனை பணம் கொடுத்து லாட்டரிக்காரர்களை விட்டு அவருடைய பணத்தை விட்டு ஆட விட்டு அவர்களை வர வைத்து ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்தி விடுவது அதை விட மோசமான தன்மை. சரி ஐயா, இப்போ நீங்கள் சொல்கிறதவே எடுத்துப்போம். இப்போ சிவி சண்முகம், வேலுமணி அவங்க குரூப்பும் சரி, இப்போ ராஜினாமா செஞ்ச இவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே ஒரு இது, எங்களுக்கு இப்போது இந்த அதிமுக மேலே நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு அவங்களோட இது மேலே. நம்ம பேசுவது வேறு. இவங்களால தான் அதிமுகவே மக்களோட நம்பிக்கை திரும்ப நான் சொல்ல, இவங்களால தான் அதிமுகவே நம்பிக்கை இழந்தது. வேலுமணி, சிவி சண்முகம் இவர்களெல்லாம் முன்பு எவ்வளவு சொத்துக்கு உரியவர்களாக இருந்தார்கள், இப்பொழுது எவ்வளவு சொத்துக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்து தான் அதிமுகவே தோற்கடித்தார்கள். அதிமுக இவ்வளவு கேவலமாக போனதற்கு காரணமே நீங்கள் தான். ஆகவே எங்களுக்கு எடப்பாடி மீது நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு அதிமுக மீது நம்பிக்கை இல்லை என்றால் அதிமுக வீழ்ந்து போட்டதற்கு நீங்கள் பெருங்காரணம். புரியுதா? அதனால் இவர்கள் பேசுவதை பற்றி இப்பொழுது நமக்கு பேச்சில்லை. நேர்மையின் பேரால் ஆட்சிக்கு வந்திருக்கிற நம்முடைய விஜய் தப்பான வழியில் அவர்களை ஊக்குவித்து அவர்களை வாக்களிக்க வைத்து அவர்களுக்கு பீதாம்பரம் போர்த்தி நம்பிக்கை ஊட்டி அவர்களை வாக்களிக்க வைத்து தன்னுடைய பெரும்பான்மையை பெருக்கிக் கொண்டு மீண்டும் அவர்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளின்படி அது அவர்களுக்கு அந்த தண்டனை உரியது தான் என்பது தான் என்னுடைய கருத்து. அது தண்டனை உரியது தான். ஆனால் நீ செய்ய வேண்டிய செயல் அது இல்லை. திருடனோ என்னவோ அவனை ஒரு நம்பிக்கை ஊட்டி கூட்டி கொண்டு வந்திருந்தால் அவனுக்கு உரியதை செய்ய வேண்டும். அது நீ செய்யலை. அவங்களையும் ரோட்டில் விட்டான்.
மறுபடியும் அவர்களை ராஜினாமா பண்ண வைத்து மறுபடியும் என்னுடைய சின்னத்தில் நிற்க உனக்கு ஆள் கிடையாதா நிற்க போயிரு, இப்பொழுதே போ, பெரும்பான்மையை பெரு, 200 பேர் உனக்கு தருவார்கள் மக்கள். இவ்வளவு பெரிய புரட்சி தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. மூஞ்சி தெரியாமல், காசு வாங்காமல், ஜாதி தெரியாமல், வேட்பாளன் யார் என்றே தெரியாமல் உன்னை வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். இப்பொழுதே கலைத்து விட்டு போ, 200 பேர் வரலாம். இதற்கு எதற்கு ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கின்றவனையெல்லாம் கூட்டி கொண்டு வந்து கலைத்து அவனுடைய ஒழுக்க நெறிகளை கெடுத்து அவனுக்கு பணத்தை கொடுத்து காசை கொடுத்து பதவி தருகிறேன் என்று சொல்லி வழியல்லாத வழியில் அவனை படரச் செய்து பிறகு அவனையே கொண்டு வந்து தேர்தலில் நிறுத்தி நீ பெரும்பான்மையை பெறுவதற்கான நீ ஆள் இல்லாதவனா? நீ எல்லா குற்றவாளிகளையும் எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாயே, மறுபடியும் வேறு உனக்கு ஆளாக கிடைக்காது நிறுத்துவதற்கு அதிமுகவினை பிடித்துத்தான் நிறுத்த வேண்டுமா? இந்த காரியத்தை விஜய் செய்தது அறக்கேடானது என்பதை உணர்த்துவதற்காக எந்த கட்சியிலிருந்து இவர்களெல்லாம் போனார்களோ அந்த கட்சி ஆளை நிறுத்தி மற்றவர்களெல்லாம் அவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். இந்த விஜயினுடைய கேடுகட்ட இந்த நெறியற்ற அரசியல் மக்களுக்கு புலப்படுவதற்காக இதை செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். புரிகிறதா இல்லையா? புரியுது. விடு. இப்போது டிஎம்கே விசிகே இவங்களது வந்து ஒரு முட்டலும் மோதலுமாகவே இருக்குது. அதாவது விசிகேலேருந்து இப்போது இவங்க எல்லாருமே இதை அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இப்போ அவங்களுக்கு அங்கே அமைச்சர் பதவியும் கொடுத்தாச்சு இல்லையா தாவேக்கால. இப்போ வெளில வந்ததுனால ஆராசா போட்ட வந்து ஒரு ட்வீட்டு, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒருத்தர் ஆனால் வந்து இன்னொருத்தரோட நம்ம வந்து அந்தரங்கம் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை அவர் அந்த ஒரு இல்லை, இதில் என்ன, இது ஒரு உவமானம். அதாவது திருமணம் செய்து கொள்வது ஒருவனை, உறவு கொள்வது வேறொன்று என்பது ஒழுக்கக்கேடு. அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடைய கூட்டணியில் இருந்தாய், சனாதனத்தை பற்றி பேசினாய், மோடி அரசியலை எதிர்த்து நாம் வெற்றி கொண்டோம், இதே விஜயையும் எதிர்த்து நாம் வெற்றி கொண்டோம், பதவியை பெற்ற பிறகு நீ அவர்களை ஆதரிப்பதற்கு நேர்மாறாக யாரை தோற்கடிப்பதற்காக எங்கள் பக்கம் நின்றாயோ அவர்கள் வெற்றி பெறுவதற்கு இப்பொழுது அவர்கள் பக்கமே போய்விட்டாயே என்று கேட்பதில் ஆவணராஜா 1,70,000 கோடியை தவிர எனக்கு மண்டையில் வேறு எதுவும் நினைவுக்கு இருக்காது. கனிமொழி ஆவணராஜா 2 பேரும் காங்கிரஸ் ஆட்சியை விட்டு இறக்கியவர்கள் அவர்கள் தான். அதுக்கப்புறம் காங்கிரஸ் ஏறவே முடியவில்லை ஆட்சியில், அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். ஆனால் அவர் பேசிய ஓமையில் என்ன தப்பு? இது என்னமோ பெரிய அறக்கேடான ஓமை. என்ன பெரிய அறக்கேடான ஓமை? அவங்க கிட்ட வந்து இங்கே பாருங்க, மணந்து கொண்டவளோடு தான் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், மாற்றாரோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று ஒரு ஓமை, அவ்வளவுதானே தவிர அது ஒரு ஓமை, அவ்வளோதோடு முடிந்து விட்டது. நீ யாரை எதிர்த்து தேர்தலில் நின்றாயோ அவர்களோடு போய் சேர்கிறாய். எந்த கொள்கைக்காக நீ இந்த இடத்திலிருந்து முழங்கினாயோ அவர்கள் அந்த கூட்டத்துக்குள்ளேயே போகிறாய் என்று சொல்வது இல்லை. இப்போ ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தானே இவங்க வந்து இந்த டெசிஷனை எடுத்துட்டு இப்போ அங்கே போயிருக்காங்க. ஐயுஎம்எல் ஆகட்டும் சரி, இல்லை சிபிஎம் சிபிஐ கட்சிகள் ஆகட்டும் சரி. அப்படின்னா எதுக்கு திட்டுறேன்? நீ தப்பா சொல்ற. அப்புறம் எதுக்கு திட்டுறாரு ராஜா? அப்புறம் எதுக்கு திட்டுறாரு? எங்களோட இப்போ கம்யூனிஸ்டை திட்டலையே, அதனால அவர்கள் அந்த அணியிலேயே இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட்டது பெரிய புரட்சி என்று கருதுகிறவன் நான், அது வேறு. அதாவது ஒரு கிரிமினலை மந்திரியாக ஆக்குவது, KN நேருவின் மீது நடவடிக்கை எடுக்க விடாமல் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி உயர்நீதிமன்ற வரையிலும் போவது, 40 அடி ரோட்டை 30 அடி ரோடாக போடுவது 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு, அதற்கு சீஃப் இன்ஜினியரை வைத்து 40 அடி தான் என்று சான்றிதழ் கொடுப்பது, பண்ணியிருக்கிற அட்டூழியங்களுக்கு ஒரு கணக்கே கிடையாது. மம்தாவும் ஸ்டாலினும் தோற்கடிக்கப்பட்டது எல்லா வகையாலும் நியாயம் என்று நம்புகிறவன் நான். விஜய் அந்த நேரிய ஆட்சியின் பிரதிநிதியாக மக்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய புரட்சியை செய்து இவரை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். இவர் லாட்ரி சீட்டுக்காரன் கையில் மாட்டிக்கின்னு தவிக்கிறார். இவருக்கு ஒரு இடமும் புரியலை. திருவிழாவில் காணாமல் போன பிள்ளையாட்டம் திருன்னு முடிக்கிறாரு. இப்போ அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க, அவங்க தான் ஆட்சியை வந்து பின்னாடியிலேருந்து நடத்துகிறாங்கன்னு. அவங்க தான் நேரடியாக நடத்துகிறார்கள். பின்னால் இருந்தல்ல முன்னால் இருந்து பின்னால் கூட இல்லை முன்னாடின்றீங்களா? முன்னாடி இருந்து மருமகன் அந்த பக்கம், மாமியா இந்த பக்கம், அதிமுகவை கலைக்கிற வேலை மாமியா, அவருடைய பணம் மருமகன் வேலை ஆட்சியில் இந்த தப்பான வழிகளில் ஊக்குவித்து கொண்டு வந்து இணைப்பது, வழியல்லாத வழியில் ஸ்டாலினை விஜயை கொண்டு போகிறார். பிஜேபி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே அமைதியாகவே இருக்கும்னு நீங்கள். அவன் என்ன ஒன்று சும்மா அவனுக்கு அளவுக்கு அதிகமாக அமித்ஷா இந்த வார பத்திரிக்கைக்காரனுக்கெல்லாம் அறிவே கிடையாது. விடிஞ்சா எந்திரிச்சா இவன் ஒரு கதை எழுதுவேன். பக்கவடாவை தின்று விட்டு அவர் பேசினார் அப்படின்னு ஒரு கதை எழுதுவேன். பக்கவடாவை தின்று விட்டு அமித்ஷாட்டை அவர் போயிட்டு வந்தார்னு இவன் ஒரு கற்பனை கதை எழுதுவேன். அமித்ஷா என்ன பண்ணிவிடுவார்னு கேட்குறேன். அரசியல் ரீதியான சட்டங்கள் காக்கின்ற அரசுகள் எல்லாமே நீ என்ன நினைத்தபடி முன்பெல்லாம் நினைத்தபடி கலைத்து விடலாம், இப்பொழுது அதுவும் கலைக்க முடியாது. பாராளுமன்றத்தில் 2/3 பங்கு பெரும்பான்மை இந்த கலைப்பை ஆதரிக்க வேண்டும். பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை இதை ஆதரிக்க வேண்டும்.
இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த மாறுபாடுகளெல்லாம் வந்த பிறகு தான் ஸ்டாலின்லாம் இவ்வளவு பேசினார். இல்லைன்னா ஸ்டாலின் மகனும் ஸ்டாலினும் பேசி விடுவார்கள் ஜனாதிபதி பற்றி. இப்பொழுது பாதுகாப்பு இருக்கிறது ஆட்சிக்கு. சும்மா அவர்கள் தான் எஜமானர்கள் போல நினைப்பது உங்களுடைய அடிமை புத்தியினுடைய விளைவு. 41 விழுக்காடு மாநில அரசுக்கு உள்ள பணம் சட்ட ரீதியாக வரும். 40.50 வராது, 41.50 வரும், சரியாக வரும், சட்டப்படி வரும். அப்புறம் மற்றவற்றில் அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினால் அவன் பணம் கொடுப்பான், இல்லாவிட்டால் மாட்டான். அவன் எதற்கு அந்த திட்டத்தை நிறைவேற்ற இங்கே வருகிறான் என்று எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா? சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை அவன் ஏன் நடத்துகிறான் என்று ஸ்டாலின் கேட்டிருக்கிறாரா? விஜய் கேட்பாரா? இவனுக்கு என்ன கல்வியில் வேலை? எதற்கு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை திமுக ஆதரித்தது? 40 லட்சம் பணம் தருகிறான். ஆகவே இவர்கள் ஆதரித்தார்கள். 40 லட்சம் பணம் தருகிறான் அனுமதிக்கு. மாநில அரசினுடைய அனுமதி இருந்தால் தான் நடத்த முடியும். ஆகவே அவன் அனுமதிக்கிறான். 40 லட்சம் அவன் இந்தியை கொண்டு வந்து வேலை திணித்து விட்டான். இதற்கு முன்னால் பிரெஞ்சு படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம். 3வது மொழி அவனுடைய விருப்பம். 2 மொழி தான் கட்டாயம். இப்பொழுது 3 மொழி கட்டாயம். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.